இயேசு கிறிஸ்து முதலாவது தேற்றரவாளனாய் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் வேறொரு தேற்றரவாளனாய் இருக்கிறார். அதாவது வேறொருனா ஆலோஸ் கிரீக்ல, இயேசுவை போலவே இன்னொரு தேற்றரவாளன். அதே போல 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆவியானவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்குள்ளே இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். இந்த அபிஷேகம் செய்கிற காரியம், அபிஷேகம் நிந்தையின் ஆவியை அழிக்கிறதா இருக்கிறது. நிந்தையை அழிக்கும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பும் பொழுது எல்லா நிந்தைகளையும் அந்த அபிஷேகம் அழித்து போடும். உங்களுக்கு விரோதமாக என்ன நிந்தனைகள் இருந்தாலும், யார் உங்களை நிந்திச்சிட்டு இருந்தாலும், எந்த ஒரு நிந்தையின் சத்தம் எழும்பி இருந்தாலும், நிந்திக்கிற சக்திகள் எழும்பியிருந்தாலும், பரிசுத்த ஆவியின் வல்லமை அவைகளை அழிக்கிறதாக இருக்கிற. ஹல்லேலூயா. உங்கள் வலது கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி செபியுங்க. உண்மையாக செபியுங்க, ஆவியில் நிரம்பி செபியுங்க, ஊக்கமாக செபியுங்க. எல்லா நிந்தையின் கிரியைகளையும் தேவனுடைய ஆவியானவர் அழித்து போடுகிறார். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை அவமானப்படுத்த முடியாது, மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்த முடியாது, தீய சக்திகள் உங்களை அவமானப்படுத்த முடியாது, எரிச்சலின் ஆவிகள் உங்களை அவமானப்படுத்த முடியாது, பொறாமையின் சக்திகள் உங்களை அவமானப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் உங்களை அவமானப்படுத்த முடியாது. அவமானப்படுத்த முயற்சிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது அழித்து போடுவதாக, கிரியைகளை அழித்து போடுவதாக, அபிஷேகம் அழித்து போடுவதாக. ஹல்லேலூயா.